ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளுடைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சி மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியா வலம் வர இருக்குது. கோவை வெண்ணிலா மன்ற கவிஞர்கள் வழங்கும் வானொலி கவியரங்கம். கவியரங்க தலைப்பு அவளின்றி ஓரணுவும் அசையாது. கவியரங்க தலைமை கவிச்சுடர் மதிவதனி செல்வராஜ் அவர்கள். பங்கேற்கும் கவிஞர்கள் கவிஞர் விஜி கல்யாணி, கவிஞர் கவிதா சீனிவாசன், கவிஞர் கவிதாஞ்சலி, கவிஞர் முகில் சிவராமன், கவிஞர் ஸ்ரீ லட்சுமி துர்கா, கவிஞர் அமுதா சிங்காரவேலு, கவிஞர் ஆனந்தி போன்ற கவிஞர்கள் கவி பாடும் கவியரங்கம் மகளிர் தின சிறப்பு கவியரங்கமாய் வலம் வருகிறது. கவியரங்கம் தொடர்கிறது. இன்று இங்கே கோவை வெண்ணிலா மன்றத்தின் பெண்ணிலாக்கள் வழங்கும் காணொளி கவியரங்கம். வெண்ணிலா மன்றத்தின் யாதுமாகியவள் தாயுமானவர். தமிழுக்காக தன் குடும்பத்தையே தமிழால் நிரப்பியவர். புதுமையாய் யோசிப்பவர், புதியவர்களை ஊக்குவிப்பவர். கவிஞர்களின் கவி அகமான கவியகம் மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி கடந்த வணக்கங்களை இருகரம் கூப்பி பணிந்து தெரிவிக்கிறேன். ரத்தினம் கல்லூரி ரத்னவாணி பண்பலை வானொலி நிலையத்தின் இயக்குனர் முனைவர் ஜே மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் வணக்கங்கள் கூறிக்கொண்டு, இப்பொழுது எனது கவிதையான தலைமை கவிதை அவளன்றி ஓர் அணுவும் அசையாது. உயிர் வளர கருவறை தந்தாள், உடன் வாழ்ந்து பெருமை சேர்ப்பாள். தாயாய் ஒரு அவதாரம், ஒளிதந்து ஒரு குலைவாள். தமக்கையாய் ஒரு அவதாரம், விட்டுத்தந்து எட்டி நிற்பாள். மனைவியாய் ஒரு அவதாரம், சுமை பகிர்ந்து சுகம் தருவாள். வேரோடு பெயர்ந்து வந்து வேறிடத்தில் வேர்பரப்பி, பழகாத மனிதரோடு பக்குவமாய் நட்பு கொண்டு, உறவாகி உறவாடி தக்க வைக்க தான் பணிந்து, தாய் வீட்டு சுதந்திரத்தை தனக்குள்ளே ஒழித்து வைத்து, உரிமையாய் உலா வந்தவளா தயக்கத்தில் தடுமாறுகிறாள். குப்பையாய் இருந்த வீட்டை கோவிலாய் மாற்றியவள், தப்பான துணை அமைந்தும் தளராமல் தாங்குபவள். அப்பனிடம் திட்டு வாங்கி அரவணைப்பில் சிரித்திடுவாள். அவளவனின் அதிகாரத்தில் பற்றெல்லாம் இழந்திடுவாள். பாதியில் வந்ததனால் வீதியில் விரட்டப்பட்டும் ஆதியில் வளர்ந்த வாசல் மூடுமன உணர்ந்து கொண்டாள். பிறந்த வீடும் சொந்தமில்லை, புகுந்த வீட்டில் உரிமையில்லை. பேதையவள், வேதனையே வாழ்க்கையென வீழாமல் வாழுகிறாள். தொலைந்ததெல்லாம் இவளுக்காய் தேடிக்கொள்ள குரல் கொடுக்கும். மறந்ததெல்லாம் நினைக்கச் சொல்லி அவள் மூளை பரபரக்கும். தினந்தோறும் பறக்கின்றாள், கூட்டை தாண்ட முடியவில்லை. மூச்சடக்கி கிடக்கின்றாள், பேச்சுக்கும் மதிப்புமில்லை. 1000 பார்வைகளால் அக்னியில் குளிக்கின்றாள். தீயுண்ட நெருப்பாக புறவெளியில் உழவுகிறாள். பணி முடிந்து வீடு வர தாமதமே ஆனாலும் பத்தினியா என்ற கேள்விக்குள் வேள்வி செய்வாள். பிறருக்காய் உடல் உழைத்து மனம் களைத்து நின்றாலும் உயிர் விரியும் நேரம் வரை அடுக்களையும் தூங்காது. அவளன்றி ஓரணுவும் அவள் தீண்டாமல் அசையாது. வணக்கம், விஜி கல்யாணி. கொடுக்கப்பட்ட தலைப்பு அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. 1000 விளக்கொளிக்கு அன்னை ஏற்றும் மகளொன்று பகற்பொழுதிற்கு நிகரானது. அவள் பணி செய்து கிடப்பதே
செறிவானவளுக்கு செருக்கொன்றும் மிடுக்காய் வந்ததில்லை. செறிவானவளுக்கு செருக்கொன்றும் மிடுக்காய் வந்ததில்லை. ஆழியாய் அமிழ்து பொழியும் அன்புச்சாரல், ஆழியாய் அமிழ்து பொழியும் அன்புச்சாரல் அள்ளித் தெளிக்க துள்ளியோடிய தாத்தா பாட்டி தடியூன்றியே எட்ட நின்று கதைக்கும் அவள் மொழி கவிதைக்கு மெட்டியிட, எட்ட நின்று கதைக்கும் அவள் மொழி கவிதைக்கு மெட்டியிட. காரண பெயர்கள் கணுவில் தளிர்க்கும், காரண பெயர்கள் கணுவில் தளிர்க்கும் ஊர் போற்றும் முத்தமே ஊட்டினாள். தாய்ப்பாலோடு தமிழையும் தாராளமாய், தாய்ப்பாலோடு தமிழையும் தாராளமாய். நாணி நிற்க, நாணி நிற்க யோனி குருதி வழிய வலியின் வேதனை முகம் அறியாது, வலியின் வேதனை முகம் அறியாது. காதுகளை மூடி கனவை போர்வைக்குள் சுருட்டி, காதுகளை மூடி கனவை போர்வைக்குள் சுருட்டி. காரணம் கேட்டு காரியம் செய்ய கலந்து பேச கண்ணானவள் மனையாள் மட்டுமே, கண்ணானவள் மனையாள் மட்டுமே. குறுக்கிட்டு பேச குறையை கூற கொடுக்கப்படாத பேச்சுரிமை, குறுக்கிட்டு பேச குறையை கூற கொடுக்கப்படாத பேச்சுரிமை. தீர்ப்பு எழுதப்பட்டது திருத்தப்படாமலே, தீர்ப்பு எழுதப்பட்டது திருத்தப்படாமலே. சட்டங்களை ஆய்ந்து சமையலறை அஞ்சரை பெட்டிக்குள் அடைத்து, சட்டங்களை ஆய்ந்து சமையலறை அஞ்சரை பெட்டிக்குள் அடைத்து. அனுபவ பகிர்வு ஆண் பெண் மகவு அனைவருக்கும் சமமாய் பங்கிட்ட நவீன சட்டமேதை கண்கண்ட கருணைத்தாய், நவீன சட்டமேதை கண்கண்ட கருணைத்தாய். முற்றும் பற்றற்று பகற்பொழுதை பயன்படுத்தி பயிரூன்றி செழிக்க இரைப்பை இடைவிடாது நிறைய பசியாரிய பால்யம், இரைப்பை இடைவிடாது நிறைய பசி ஆரிய பால்யம். உறக்கமற்று ஊன் அறுத்து வாழ்ந்த அவள், உறக்கமற்று ஊன் அறுத்து வாழ்ந்த அவள் உறங்கி போனாள், உறங்கி போனால் பெற்றதையும் மற்றதையும் மறந்து. அவள்தான் அன்னை. நன்றி, வணக்கம். விஜி கல்யாணியின் கவிதை காரணங்கள் கேட்டு காரியம் செய்ய கலந்து பேச கண்ணானவள், குறுக்கிட்டு பேச குறையை கூற கொடுக்கப்படாத பேச்சுரிமை திருத்தப்படாமல் எழுதிய தீர்ப்பால் சமையலறை அஞ்சரை பெட்டிக்குள் சிறைப்பட்டாள், தான் மேதை என்று அறியாத பேதை. இறுதியில் முதலாய் ஆழ்ந்து உறங்கிப் போனால் பெற்றதையும் மற்றதையும் மறந்து. ஒரு கவிதையை படித்தாலோ கேட்டாலோ நெஞ்சத்தை தொட வேண்டும், உணர்வோடு கலக்க வேண்டும். இவரது வரிகள் இதயத்தை தொட்டு விழி சொட்ட வைத்துவிட்டது. மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் என் கவி தோழியே. அடுத்ததாக கவிதாஞ்சலி. இவர் சதுர்வேதாஞ்சலி என்ற தன்னுடைய பெயரை தமிழுக்காக கவிதாஞ்சலி என்று மாற்றிக்கொண்டவர். கோவை காலப்பட்டியைச் சேர்ந்த இவர் படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், MBA. இவரின் முதல் வெளியீட்டு நூல் கவிதைகளின் அட்சய ஆரம்பம். தமிழ் இலக்கியம் சார்ந்த குழுக்களில் முக்கிய உறுப்பினராகவும் வெண்ணிலா மன்றத்தின் கவியரசி, கவி அமுதசுரபி விருதுகளை பெற்றவர். ஐந்திணை தமிழ்ச் சங்கத்தில் செந்தமிழ் சுடர் விருதும் இன்னும் பல விருதுகள் பெறப்போகும் இவரது ஆர்வம் புதுக்கவிதை, சிறுகவிதை எழுதுவதும் அதை வெகு விரைவில் வெளியிடவும் உள்ளார். தமிழை தன் திறமையால் வடித்து படைத்துக் கொண்டிருக்கும் கவிதாஞ்சலி சண்முகம் அவர்களை மகளிர் தினத்திற்கான அவளன்றி ஓர் அணுவும் அசையாது என்ற கவிதையை வாசிக்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் கவிதாஞ்சலி சண்முகம், கோவை. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். எந்தன் தமிழை பேசவும் எழுதவும் பகிரவும் நான் பெருமிதம் கொள்கிறேன். அகிலமெங்கும் பரவட்டும் நம் தமிழ் மொழியின் புகழ், அரங்கமெங்கும் கேட்கட்டும் இவள் கவிதையின் குரல். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த கவியரங்கம் மணிவண்ணன் ஐயாவிற்கும், தமிழுக்காக பல நிகழ்ச்சிகளை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரி நிர்வாகத்திற்கும், எங்களை எப்போதும் நட்புடன் அன்புடன் வழிநடத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நிலைய இயக்குனர் முனைவர் மகேந்திரன் அவர்களுக்கும், அற்புதமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இதோ கவியரங்க கவிதை தலைப்பு.
அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. பெண், அவள் மனம் முடித்தாலும் இன்னும் திறமையானவள்தான். தன் திறமையை காட்ட முடிவதும் இல்லை, பாராட்டவும் எவரும் இல்லை. அவள் தாயானாலும் மேலும் அழகுதான். தன் அழகை கவனிக்க நேரமும் இல்லை, ரசிக்க எவரும் இல்லை. அவள் வயதானாலும் இன்னும் குழந்தைத்தான். விளையாட தோழியும் இல்லை, போட்டியிட எவரும் இல்லை. அவள் கற்காவிடிலும் இன்னும் புத்திசாலித்தான். புரிய வைக்க முயல்வதும் இல்லை, புரிந்து கொள்ள எவரும் இல்லை. அவள் இன்னும் அவளாகவே தான் இருக்கின்றாள். வெளிப்படுத்த வாய்ப்பும் இல்லை, தன்னை வெளிக்காட்ட விரும்புவதும் இல்லை. அவள் மௌனம் அழகுதான், எவரும் தூண்டாத வரையில். அவள் பெண்மை மென்மைத்தான், எவரும் சீண்டாத வரையில். அவள் என்றும் அவளே தான், எவரும் அடிமையாக்காத வரையில். ஆம், அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. அவள் வாழும் போது அவள் அருமை தெரிவதே இல்லை. அவள் பிரிந்த பிறகு அவள் இடம் வெற்றிடமே, ஈடு செய்ய எவருமே இல்லை. பெண்களுக்கு சுதந்திரம் எப்போதோ கிடைத்து விட்டது என்கிறார்கள். ஆனால் இன்னமும் பிறந்தகம் போவதற்கும், அண்டையர் வீட்டில் பேசுவதற்கும், ஆளுமையாக செயல் புரிவதற்கும், அதட்டி அநீதியை எதிர்ப்பதற்கும் இன்னும் ஏனோ இங்கே அவள் அடங்கித்தான் நடக்கிறாள், தயங்கியே தான் நிற்கிறாள். ஆனினமே ஆனினமே அவள் குனிந்தால் குத்துகிறார்கள், நிமிர்ந்தால் திட்டுகிறார்கள். என் செய்வாள் அவள் பாவம்? நீங்கள் பெண்களை பாராட்ட வேண்டாம், உங்களில் பாதியாக நினைத்தால் போதும். அவளுக்கு சுகங்கள் எதுவும் வேண்டாம், சுதந்திரமாக வாழ விடுங்கள் போதும். அவளுக்கு புத்தாடையும் பூங்கொத்தும் வேண்டாம், அவள் நிகழ்த்தும் புதுமைகளை ரசித்திடுங்கள் போதும். பாதைகளில் மலர்கள் தூவிட வேண்டாம், பாவைகளை பண்புடன் மதியுங்கள் போதும். அவளுக்காக பொன்னகை வாங்கிட வேண்டாம், புன்னகையை பரிசாக தாருங்கள் போதும். அவளின் பெயரின் பின் துணைவராக மட்டும் இணைய வேண்டாம், அவள் வெற்றிக்கு பின் துணையாக மட்டுமே இயங்கினால் போதும். ஓங்கட்டும் எங்கள் பாரதியின் பெயர், பரவட்டும் நம் தமிழனின் புகழ், விரியட்டும் நம் தமிழனின் படை. அன்புடன் கவிதாஞ்சலி. நன்றி, வணக்கம். கவிதாஞ்சலியின் கவிதை: பெண்ணவளின் திறமையை காட்ட நேரமில்லை, கண்டுகொள்ள எவருமில்லை, தன்னை கவனிக்க நேரமில்லை, கவனிப்பார் யாருமில்லை, சிரித்து பேச நேரமில்லை, பேசி சிரிக்க யாருமில்லை, புரிய வைக்க நினைப்பதில்லை, புரிந்து கொள்ள யாருமில்லை. இன்னும் அவள் அவளாகவே இருக்கிறாள். ஆனாலும் அவளென்றி ஓரணுவும் அசையாது. எவ்வளவு சிறந்தவளாக இருந்தாலும், அவள் சிறியவளாகவே மதிக்கப்பட்டாலும் அவளன்றி ஓரணுவும் அசையாது என்று அற்புதமாக கவிதை வாசித்த கவிதாஞ்சலிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக கவிஞர் முகில் சிவராமன். வீரமங்கை வேலுநாச்சியார் ஆண்ட சிவகங்கை சீமையில் பிறந்தவர். கோயம்புத்தூர் புகுந்த வீடானது. வலைத்தளங்களில் கதை கவிதை எழுதி வரும் இவர் நிழல் செய்யும் மறுவாக்கம் என்ற கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார். வெண்ணிலா மன்றத்தின் ஆஸ்தான கவிஞராக வலம் வரும் கவிஞர் முகில் சிவராமன் அவர்களை மகளிர் தினத்திற்கான அவளன்று ஓரணுவும் அசையாது என்ற கவிதையை பாட அழைக்கின்றேன். வணக்கம், நான் முகில் சிவராமன். என்னை ஈன்ற தமிழையும் தாயையும் வாழ்த்தி வணங்கி, என்றும் போல் இன்றும் வாய்ப்பை வாஞ்சையோடு வழங்கிய ஐயா கவியகம் மணிவண்ணன் அவர்களுக்கும், ரத்தினவாணி நிலைய இயக்குனர் முனைவர் ஜே மகேந்திரன் அவர்களுக்கும், தலைமையேற்றிருக்கும் கவிச்சுடர் திருமதி மதிவதனி செல்வராஜ் அவர்களுக்கும் அன்பின் வணக்கங்கள். கவியரங்க தலைப்பு: அவளின்றி ஓரணுவும் அசையாது. தாயின் கருவறை சூட்டுக்குள் கதகதப்பாய் இருந்த நான் வெளியுலகம் கண்டதும் வீறிட்டு அழுகிறேன். பிரசவித்து மயங்கிய தாயின் வெற்று மார்பில் என்னை வைக்க சுரக்கும் அமுதம் என் இதழ் நனித்த பொழுதில் இந்த உலகம் எனக்கானது தானென முதல் நம்பிக்கை பிறக்கிறது. அழுகையை நிறுத்துகிறேன். ஆம், என் முதல் அழுகையை நிகழ்த்தியவளும் அவளேதான், நிறுத்தியவளும் அவளேதான். அதன் பின்னான ஒவ்வொரு அழுகையையும் நிறுத்துபவளும் அவளேதான். அங்கும் இங்குமாய் அலையோடித் திரிந்த என் கண்கள் நிலைத்து பார்த்து சிரித்த, மனதில் பதித்த
முதல் முகமும் அவள்தான். நான் முதலாக உதிர்த்த இம்மா என்ற அரை வார்த்தையின் அர்த்தமும் அவள்தான். நான் சுகமாய் உறங்கிய முதல் மடியும் அவளேதான். எனக்குள் தேடுதல் வேட்கையை தொடங்கி வைத்தவளும் அவளேதான். நான் எழுந்து நடக்க எத்தனித்த பொழுதில் நீட்டிய முதல் விரலும், எழுந்த பின் ஓடவும் ஆடவும் பாடவும் பயிலவும் பாராட்டி சீராட்டிய முதலுறவும் அவள்தான். நான் யாராக இருந்தால் என்ன, அவளின்றி ஓரணுவும் அசையாது என்னில். என்னைப் போல் பலருக்கும் அவளின்றி ஓரணவும் அசையாது மண்ணில். தாயாக மட்டுமில்லை, உடன் பிறந்து பங்கு போட்டு பகிர்ந்துண்ட தங்கையாக தமக்கையாக. ஊரு வந்த பொழுதினிலே தளராது நான் நிற்க உடனின்று ஊக்குவிக்கும் உற்ற தோழியாக. மனமாகி போன பின்னும் முறுக்கு மீச அப்பாதான் முதல் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு கடைசி வர கைவிடாது கஞ்சி ஊத்தும் மகளுமாக. தரணி அறியா தனியொருவனை குடும்ப தலைவனென தரமுயர்த்தி குறநீரை கண்டபோதும் கொண்டபோதும் கூடவே தானிருந்து காலம் முழுமைக்கும் காதல் செய்யும் மனைவியாக இருக்கும் அவளின்றி இயங்காது உலகே. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிலே பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் கனவு என்றோ பழித்தது. ஆயினும் பாவம் அண்ணல் காந்தி நள்ளிரவில் பெண் நகைகளுடன் தன்னந்தனியாக பாதுகாப்பாய் வரும் நாளே உண்மையான சுதந்திர நாள் என்றுரைத்த அவரின் கனவுதான் இன்றும் கைகூடவில்லை. நகைகளுடன் மட்டுமல்ல, உடைகளுடனும் இருக்க விடுவதில்லை. நள்ளிரவில் மட்டுமல்ல, பட்ட பகலிலும் பாதுகாப்பில்லை. மாதவம் செய்து மங்கையராய் பிறந்தவர்க்கா இந்நிலை? ஐயகோ, மாறட்டும் இச்சூழ்நிலை. மானே தேனே மயிலே எனும் மயக்கு வார்த்தைகளில் மயங்கி கிடந்த காலம் மலையேறிவிட்டது. அண்டங்கடப்பதும் அகில தலைமை ஏற்பதும் இயல்பென ஆன பின்னும் அவளின்றி ஓரணவும் அசையாது என்றெல்லோரும் உணர்ந்த பின்னும் பெண்மை போற்றுதலன்றி வேறென்ன பேருல? பெண்மை போற்றுதலன்றி வேறென்ன பெரும் பேர் உல? நீர் உயர நெல் உயர்வது போல் பெண்ணே நீ உயர, உயரும் வீடே மணித்திரு நாடே என்றுரைத்து கவிக்கு செவி மடித்த கண்மணிகளுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என் முதல் அழுகையை நிறுத்தியவளும் அதன்பின் என் ஒவ்வொரு அழுகையையும் நிறுத்தியவளும் அவளேதான். அலைந்து திரிந்த என் கண்கள் நிலைத்து பார்த்து சிரித்து மனதில் பதித்த முகமும் அவளேதான். நான் முதலாய் மா என்று உதிர்த்த அரை வார்த்தையும் அவளேதான். நான் சுகமாய் உறங்கிய முதல் மடியும் அவளேதான். நான் நடக்க, ஓட, ஆட, பாட அனைத்திற்கும் என் விரல் பிடித்து பாராட்டி சீராட்டிய முதல் உறவும் அவளேதான். நான் யாரான போதிலும் அவளன்றி எனக்கு ஓர் அணுவும் அசையாது என்று தாய்மையின் மேன்மையை போற்றிய கவிதை அவளை நேசிக்க வைக்கிறது. கவிஞர் முகில் சிவராமன் அவர்களது கவிதையை பாராட்டி வாழ்த்துக்கள் கூறி, அடுத்ததாக கவிஞர் ஸ்ரீ லக்ஷ்மி துர்கா. இவர் வணிகவியல் பாடத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். வெள்ளலூர் இலக்கிய மன்றம் மற்றும் முத்தமிழ் சங்கத்தின் உறுப்பினர். கல்வி ஆலோசனையை நடத்தி கொண்டும் இணைய வழியில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு ஆகிய சிறப்பு வகுப்புகளை நடத்தி கொண்டும் இருக்கிறார். இதுவே இவரது முதல் கவிதை என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் ஸ்ரீ லக்ஷ்மி துர்கா அவர்கள் தமது முதல் கவிதையிலேயே புகழ் பெற்று சிகரம் தொட வாழ்த்தி கவிபாட அழைக்கிறேன். வணக்கம், என் பெயர் ஸ்ரீ லக்ஷ்மி துர்கா. இன்றைய கவி தலைப்பு அவளின்றி ஓரணுவும் அசையாது. பல மைல்கள் நடந்து பள்ளி சென்றாள் அவள். அரும்பொன்று மொட்டானது அவள் வைத்த பூச்செடியில். ஔவையின் நாத்திச்சுடி அடுப்பங்கரையில் கற்றாள். அதுவே அவள் வாழ்க்கையானது. வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் நிறமற்று போனது. எள்ளு செடி மேல இடிவந்து வீழ்ந்தது. தாலிக்கு தங்கம் வாங்கிய பின் புரிந்தது கல்யாணம் என்ற சம்பிரதாயம் நடந்தேறியது. சிவனுக்கு சக்தியாய், கண்ணனுக்கு ராதையாய், ராமனுக்கு சீதையாய், அவனுக்கு யாதுமாகினாள். அவள் மட்டும் ஏதுமின்றி ஏதிலியாய் நின்றாள். சிவனுக்கு சக்தியாய், கண்ணனுக்கு ராதையாய், ராமனுக்கு சீதையாய், அவனுக்கு யாதுமாகினாள். அவள் மட்டும் ஏதுமின்றி ஏழுதியாய் நின்றாள். பண்பான குணாளன் என நினைத்த வேளையில் பரிகாசம் செய்தது புகையிலை வாசம். இயந்திர வாழ்க்கையில் யாந்திரிகமாய் ஓர் இரவு கழிந்தது. கண்ட கனவெல்லாம் கானல் நீரானது. தவணை முறையில் நடந்த தாம்பத்தியம் தாயாய் மாற்றியது.
சேயாய் வந்த இளம் பிஞ்சு தாய்மையை உணர்த்தியது. குரல் இனிது யாழ் இனிது என்ற குரல் மனதில் ஒலித்தது. வாழ்வின் மற்றொரு பரிணாமத்தை காட்டியது. மகளாய், மனைவியாய், தாயாய், மௌன மொழியில் சக்தியின் வடிவாய் எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் இயந்திர வாழ்க்கையில் நிரந்தரமாய் ராஜினாமா அறிவிப்பதே இல்லை. ஆறுதலுக்காக இவ்வுலகம் சொல்கிறது, அவளின்றி ஓரணுவும் அசையாது என்ற வார்த்தை காலங்காலமாய் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் ஸ்ரீ லட்சுமி துர்கா அவர்களின் கவிதை பள்ளிக்கூட கனவுகளில் பல மைல்கள் நடந்து அரும்பொன்று மொட்டானது அவள் வைத்த பூச்செடியில். ஔவையின் ஆத்திச்சூடி அடுப்பாங்கரையோடு மனப்பாடமானது. வண்ணத்து பூச்சியின் நிறம் பறிபோனது. எள்ளுச்செடியில் இடி விழுந்தது. தாலிக்கு தங்கம் அவள் வாழ்க்கை. சிவனுக்கு சக்தியாய், அவனுக்கு அவளாகி யாதுமாகி அவளுக்கு ஏதுமின்றி ஏதிலியாய் நின்றாள். கனவு காணல் நீராகி தாம்பத்தியம் தாயாக்கி செய்தந்து மனைவியின் மற்றொரு பரிமாணம் தாயாகி அவதாரம் தொடர்ந்த போதும் உலகின் ஓசையில் அவளென்றி ஓர் அணுவும் அசையாது. ஆம், அவள் ஓர் அணுவும் அவளின்றி அசையாது. முட்ட சுமையேற்றி பட்டப்பெயர் தருகிறது அவளுக்கு. அருமை. முதல் கவிதையே சிறப்பாக இருக்கிறது. பாராட்டும் வாழ்த்துகளும் ஸ்ரீ லட்சுமி துர்கா அவர்களுக்கு. அடுத்ததாக கவிஞர் அமுதா சிங்கரவேலு. கோவையைச் சேர்ந்த இவர் பல வருடங்களாக கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் தொடர்ந்து எழுதி வருகிறார். பொற்காலம் மாத இதழ் சார்பாக தமிழ் பெருந்திரளாளர் விருது, பல விருதுகள், சான்றிதழை பெற்றிருக்கும் இவர் சமீப காலமாக விவாத மேடைகள், கவியரங்கங்கள், உரையரங்கம், கருத்தரங்கம் ஆகியவற்றில் பங்கேற்பதோடு தொடர்கதையும் எழுதி வருகிறார். பண் திறமையாளர் கவிஞர் அமுதா சிங்காரவேலு அவர்களை இன்றைய மகளிர் தினத்திற்கான அவளன்றி ஓர் அணுவும் அசையாது என்ற கவிதையை பாட அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கோவிலிருந்து அமுதா சிங்காரவேலு. என்றென்றும் துணை நின்று வழிகாட்டும் ஐயா திருமிகு மணிவண்ணன் அவர்களையும், ரத்னவாணி வானொலி நிலைய இயக்குனர் திருமிகு முனைவர் ஐயா மகேந்திரன் ஐயா அவர்களையும், கவியரங்கு தலைமை ஏற்கும் திருமிகு மதிவனிதினி செல்வராஜ் அம்மா அவர்களையும், என்னுடன் கவி பாடும் கவி ஆளுமைகள் அனைவரையும் வணங்கி துவங்குகிறேன். அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. பிரபஞ்சத்தின் தொடக்கமே பெண்மையில் அல்லவா? பிரிதொரு ஈடில்லா பொக்கிஷ வரம் அல்லவா? பெண்மையின் பேராற்றல் பொங்கியே வழியுமென்றா பண்பாடு பெயர் சொல்லி பட்டியலில் இடத்திட்டார். நிகரொன்று இல்லா நிலைத்தனல் பெருமை பகர்ந்திட்டால் மட்டுமே பரிச்சயமாகுமோ? தாய்மையை உணராதோர் தரணியில் உண்டா? மேன்மை தெரிய மேலதிகம் வேண்டுமோ? கண்ணியம் கொண்டு கருணையும் கற்பிக்கும் பெண்மை போற்ற பெருமை தந்திடும். உலகம் உயர்த்திடு பெண்மையை, களங்கமில்லாமல் காத்திடும் உண்மையே. பெண்ணை உயர்த்திய பூமியே தரமுயரும், எண்ணம் கொள் ஏற்றம் உன்னில். தேற்றுதல் கொள்ள தீர்வாகும் ஏற்றமெனும் மாற்றமாய் பெண்மையெனும் பேராற்றல். அவள் உள்ளடங்கா அணுவென்று உண்டா? தவ பயனாய் வந்தவள் தன்னிகரல்லாத பெண்ணவள். வளர்ந்திட்ட துறையெல்லாம் வரிசை கட்டி நிற்கும் அவளில்லா இடமென்று அகிலத்தில் உண்டா? அத்தனையும் கிடைத்தாலும் அடைபட்டே கிடப்பாள். சத்தமின்றி சொல்லாமல் அவளுள்ளே மறிப்பாள். நிலவினிலே ஏறினாலும் நிலத்தினிலே மிதிபடுவாள். பல்கலைகள் கற்றபோதும் பரிகாசம் சந்திப்பாள். ஆணென்னும் ஆணவத்தை அழிப்பதற்கா பிறந்தாள்? தானே துணையாகி தழநிமிர வைப்பாள். நம்பிக்கை விதை நடப்படும் நாள் வரைக்கும் விம்மலில் அடக்கப்படும் வித்தையினை கற்றிருப்பாள். கொஞ்சமே கொஞ்சமாக கொடுக்கப்பட்ட சுதந்திரம் மிஞ்சும்படியானதோ மிகுதியான சந்தேகம். தவமாக வந்தவள் தடுமாற்ற உலகத்தில் அவளன்றி ஓரணுவும் அசையாது. மகளிர் தின வாழ்த்துக்களை அனைவரும் கூடிக்கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். வளர்ந்திட்ட துறையிலெல்லாம் அவள் கைவரிசை இல்லாத இடமுண்டா? எத்தனை திறமை இருந்தாலும் சத்தமிட்டு சொல்லாமல் அவளுள்ளே மறிப்பாள். நிலவில் ஏறினாலும் நிலத்தில் மிதிபடுவாள். பல கலைகள் கற்றபோதும் பரிகாசம் ஏற்பாள். ஆணென்ற ஆணவத்தை அழிப்பதற்கா பிறந்தாள்? தானே துணையாகி தலை நிமிர வைப்பாள். கொஞ்சமாய் கொடுத்த சுதந்திரத்தில் கூட மிஞ்சியதோ சந்தேகம். அவள் நெஞ்சம் அஞ்சிட தவமாக வந்தவள் தடுமாறும் உலகத்தில் வரமாகிப் போனாள். அவளின்றி ஓரணுவும் அசையாது. அருமையான சாட்டையடி. கவிஞர் அமுதா சிங்காரவேலு அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக கவிஞர் ஆனந்தி வெள்ளலூர். கவிஞர் ஆனந்தி மோகன்ராஜ் அவர்கள் MA தமிழ், BSc தாவரவியல், டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் அப்ரைசர், கணினியில்
PG DCA தட்டச்சு லாயர் என்று அதிகம் படித்திருக்கும் இவரின் திறமையை பட்டியல் இதோ. ஷாட்புட், தனிநபர் குண்டு எறிதல் மாவட்ட அளவில் முதலிடம், கைப்பந்து போட்டியில் மாவட்ட அளவில் வெற்றி, கபடி போட்டியில் தேசிய வீரராகவும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டு வீரராகவும், தற்காப்பு கலையில் பிளாக் பெல்ட் 5வது நிலையிலும், தற்காப்பு கலை உலகளாவிய கராத்தே போட்டியில் 2017-18 பயிற்சியாளராக பங்கேற்று தங்கம் வெள்ளி பதக்கம் வென்றது. 10 ஆண்டுகள் விளையாட்டு ஆசிரியை, 18 ஆண்டுகள் தற்காப்பு கலை, தற்போது மாகாளியம்மன் கோவிலில் அரங்காவலர் என்று பல திறமைகளை தன்னுள் அடக்கி தன்னடக்கத்தோடு இருக்கும் இவரை மகளிர் தினத்திற்கான கவிதையை வாசிக்க. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழ் மொழியை வணங்குவதில் என்றும் என் பெருமையை உணர்கிறேன். திறமைகளின் புகழிடம் வாய்ப்பு, புதுமைகளின் அறிமுகம் வாய்ப்பு, வண்ணத்து பூச்சிகளும் வானில் சிறகை விரிக்க வரமாய் வந்தது வாய்ப்பு. அப்படிப்பட்ட வாய்ப்பை வாழ்த்தாய் வழங்கிய ஐயா மணிவண்ணன் அவர்களுக்கும் ரத்தினவாணி நிலைய இயக்குனர் முனைவர் ஜே மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. வயிறு வீங்கி வலித்திட, கண்கள் வீருண்டு சிவந்திட, நா வறண்டு பொடி எலும்புகள் உடைந்திட, அம்மா என்ற முழக்கமிட்டு ஆரவாரத்துடன் புது உயிரை பூமிக்கு கொடுப்பவளே, பேராற்றலின் பெரும்பங்கை தன்னுள் கொண்டவளே, பூப்பெய்யும் தன் பெண்மையை முன்னிறுத்த தன் உதிரத்தை உதிர்த்து கொண்டு உயர்ந்தவளே, எண்ணில் அடங்கா அண்டமும் உன்னில் அடங்கும் உயிர் பிறப்புக்கு மெய்ப்பொருள் சொன்னவளே, மதம் கண்டோம், இனம் கண்டோம், சாதிகள் பல கண்டோம், வேற்றுமையும் சேர்த்தே கண்டோம், அதை வேறறுக்க தாய் நாடு என்ற ஒற்றை உணர்வை கொடுத்து பெருமை சேர்த்தது பெண்மையே உன் தாய்மையை முன்னிறுத்தியே. இம்மண்ணில் மனிதம் இருக்கும் வரை, இம்மண்ணில் மனிதம் இருக்கும் வரை ஒவ்வொரு மனமும் சொல்லும் அவளின்றி ஓர் அணுவும் அசையாது என்று. அன்னையின் அணுக்கருவில் உருவாகி தன் தந்தைக்கே தாயாகி மகளென பெயர் கொண்டு மண்ணில் வந்தவளே, உன் வெற்றி பயண பாதையில் அவதாரங்கள் 100 கண்டாய். அடுப்பங்கரைக்கு சந்தக்காரி என அவதூறு பேசிய சமூக சாக்கடைகளை தூறுவாரி துடித்தெழுந்து வந்தவளே, உன் மெல்லிய உடல் கண்டு ஏளனம் பேசிய நவீன ராவணர்களுக்கு நீ தந்த துப்பாக்கி கொண்டு இராணுவத்தில் நீ கண்ட பணி அமர்வு. காக்க வேண்டிய கைகளின் வன்கொடுமை கண்டு, காக்க வேண்டிய கைகளின் வன்கொடுமை கண்டு நீ காத்திருந்து காத்திருந்து கையில் எடுத்த ஆயுதம் காவல்துறையிலே பொறுப்பு. கள்ளிப்பால் கொடுத்து புதைத்த வித்துக்கள், கள்ளிப்பால் கொடுத்து புதைத்த வித்துக்கள் இன்று பல்லாயிரம் மரங்களாக மருத்துவத்துறையிலே சாதித்திருப்பது நீ கண்ட மறையா வெற்றி. பெண் பிள்ளைகள் பேசக்கூடாது, வாயாட மறுக்கப்பட்டவர்கள் இன்று வழக்கறிஞர்களாக வலம் வருவது உன் வார்த்தைக்கு கிடைத்த மதிப்பு. ஆடாதே ஓடாதே அடக்கமாயிரு என்ற வார்த்தைகளை ஓரம் தள்ளிவிட்டு ஓடி ஓடி சாதித்தாய் என்று விளையாட்டு துறையிலே. வீடாண்டவர்கள் இவர்கள் வீணானவர்கள் என்று வசைவாடிய வாய்களும் வியந்து பார்க்க நாடாண்டு காட்டியதும் நாளை வருங்காலத்தின் வரலாற்று செய்தியே. இன்று அணுக்கரு ஆராய்ச்சி முதல் அண்டவெளி ஆராய்ச்சி வரையிலும் சுற்றித் தெரியும் உன் சுவாச சுவடுகள் சொல்லும். இன்று அணுக்கரு ஆராய்ச்சி முதல் அண்டவெளி ஆராய்ச்சி வரையிலும் சுற்றித் தெரியும் உன் சுவாச சுவடுகள் சொல்லும் அவளின்றி ஓர் அணுவும் அசையாது என்று. அத்தனை துறையிலும் சாதித்தவள், அண்டங்களை ஆராய்ச்சியில் அளந்து பார்த்தவள். அத்தனை துறையிலும் சாதித்தவள், அண்டங்களை ஆராய்ச்சியில் அளந்து பார்த்தவள். இன்றளவும் அடிமையாயிருப்பது அம்மா என்றும் அன்பான ஒற்றை சொல்லுக்கு மட்டுமே. நன்றிகளுடன் ஆனந்தி மோகன்ராஜ். கவிஞர் ஆனந்தியின் கவிதை. உன் மெல்லிய உடல் கண்டு ஏளனம் பேசிய நவீன ராவணர்களுக்கு நீ தந்த துப்பாக்கி குண்டு இராணுவத்தில் நீ கண்ட பணியமர்வு. உன் வன்கொடுமை கண்டு காவல்துறை பொறுப்பு. கள்ளிப்பால் கொடுத்து புதைந்த வித்துக்கள் மருத்துவத்துறையிலே சாதித்திருப்பது. பெண் பிள்ளைகள் பேசக்கூடாது என்ற நிலை மாறி வழக்கறிஞராக வலம் வருவது. ஆடாதே ஓடாதே அடக்கமாயிரு என்று அடக்கி வைத்த பெண்கள் இன்று விளையாட்டுத் துறையிலே வீடாண்டவர்கள் வீணானர்கள் என்று வசைபாடிய வாய்கள் வியந்து பேச வைத்து நாடாண்ட பெருமை. அணுவில் தொடங்கி அண்டம் வரை சுற்றித் திரியும் உன் சுவாச சுவடுகள் சொல்லும் அவளன்றி ஓரணுவும் அசையாது. மிகச் சிறப்பாக இருந்தது கவிஞர் ஆனந்தியின் கவிதை. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நேர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற நிகழ்ச்சி
மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நமது வெற்றி சிகரம் நிகழ்ச்சியில் மகளிர் தின சிறப்பு கவியரங்கம் அவளின்றி ஓரணுவும் அசையாது கேட்டு பயனடைஞ்சிங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை கவிஞர்களுக்கும் நமது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கவியரங்கத்தை கோவை வெண்ணிலா மன்ற கவிஞர்கள் வழங்கியிருந்தார்கள். கவியகம் மணிவண்ணன் அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.